அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் சினிமா விசஸ் மலையாளம் சினிமா விசஸ் அதர் சினிமாஸ் இன் இந்தியா. இப்போ ஒரு படம் பார்த்தேன். அது என்ன படம்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் ஈரோடு படம் ஒன்று எடுத்திங்கன்னா சும்மா கிளாஸாக ஒரு 4-5 தாறு மாறான ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பயங்கரமான மாஸ் ஈரோடு படம்னு எடுத்தீங்கன்னா அந்த படத்துலலாம் அந்த ஒரு ஹீரோ ஒரு 100-200 பேர் ஒரே ஃபைட்டில் கொல்லுவார். அந்த கத்தி இந்த பக்கம் ஒரு 4 விளாசும் அதில் ஒரு 10-15 பேர் சும்மா சல்லுன்னு வெட்டுப்பட்டு விழுவானுங்க. அவனுங்களுக்குலாம் குடும்பம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவனுங்க சும்மா அடியாள்னாலே வந்து சும்மா ஜாலிக்கு வேலை செய்கிறவனுங்க. தமிழ் சினிமாவில் நான் ஒரு படம் பார்த்தேன். மலையாள சினிமா ஒரே ஒரு கொலை, அதுவும் தன்னோட்டு மகளை காப்பாற்றுறதுக்காக நடந்த ஒரு கொலை. 3 படம் திணற ஆனால் 3மே செம்ம ஜாலியாக இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்மளை அப்படியே இப்படி ப்ரெஷர் மாத்திரையை தேடுற அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இப்போ தான் நான் அந்த திருஷ்யம் 3யும் பார்த்தேன். ஒரு பக்கம் நார்மலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கல்யாண வேலை போய்கிட்டு இருக்கு, சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு மாதிரி பதற்றத்தில் இருக்கேன். கல்யாணம் நடக்குமா நடக்காதா, சரியா அந்த நேரத்தில் சர்ச்சுக்கு போலீஸ் வந்து நிற்குமா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சத்தியமாக முடியல. ஒரே ஒரு கொலை, 3 தரமான படம். தமிழ் சினிமாவெலாம் ஆனால் ஒரு 100-200 பேர் அந்த அடியால் அவனுங்களுக்குலாம் குடும்பம் இருக்கா, அவனுங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, லட்சியம் இருக்கா, அவனுங்கெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சாவுவானுங்க, ஜாலியாக சாவுவானுங்க. அது சரி பரவாயில்ல. ஆனால் அந்த பக்கம் போனால் இங்கே பாலிவுட்டில் கர்நாடகா, ஆந்திரா அங்கிட்டலாம் அம்மாட்ட சரி. இந்த இப்போ ஒரு படம் வச்சுருந்தேன், பெட்டி அது ஒரு 2-3 சீன் பார்த்தேன். அவர் கிரிக்கெட்டா இந்தியாவில் கிரிக்கெட் அப்படிங்கிறத வந்து கடவுளுக்கு சமமாக பார்க்குற ஒரு ஸ்போர்ட்டு. ஆனால் அந்த மனுஷன் எப்படியா அடிக்கிறான், பெட்டை எடுத்து முன்னுக்கு ஒரு அடி ஜம்ப் பண்ணுறான், பாதி பிச்சுக்கு வந்துட்டான், பவுலர் கையிலேருந்து பவுலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கே ஒரு அடி, அவனுக்கும் செவுட்டில் ஒரு அடி, பாலையும் 6க்கு போயிடுது. அந்த மாதிரி எடுக்கிறான் என் படம். ஆனால் அதையும் பயங்கரமாக பார்க்குறானுங்க, விசில் அடித்து அடி தூள் கடவுளே அப்படிங்கிற மாதிரி. கடவுளேன்னா நமக்கு அஜித்தே தான் வருது. ஆனால் அஜித் மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்குது. இந்த விடாமுயற்சிங்கிற படம் வச்சு தானே, அந்த விடாமுயற்சிங்கிற படம் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு மாதிரி மாஸாக பண்ணியிருக்கலாம் இல்லையா. அந்த படம் சும்மா வேறு லெவலில் மாஸாக பண்ணியிருக்கலாம். ஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த ஹேமர்குள்ளே நடந்ததுக்கப்புறம் சும்மா தலையை ஒரு 4 சீனில் ஸ்லோ மோஷனில் நடக்க விட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸோட அனிருத் விட்டு அந்த பிஜியை தட்டி விட்டுருந்தா ஜெயிலர் படத்தெல்லாம் வந்துட்டு போயிருக்கும். ஜெயிலர் படம் நடந்துச்சு, ஒரு 4 ஸ்லோ மோஷன் சீன், அனிருத் பிஜிஎம் எப்படி இருந்துச்சா இல்லையா. ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம் விடாமுயற்சியை. அதுவும் இந்த கடைசி பத்திக்கிச்சு அந்த சாங்க்கு வந்து தலை ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த வந்து ஃபைட் சீக்வன்சஸ் அதெல்லாம் வந்து இன்னும் 2-3 சீன் ஸ்லோ மோஷனில் வச்சுருந்தா அம்மா தியேட்டர்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருந்துருக்கும். பட் என் தலை வேணான்னு சொல்லிட்டாங்களா இல்லைனா மயில் திருமேனி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியல. பட் என்ன படம்னா வந்து கொஞ்சம் இப்போல்லாம் என்ன பில்டப் தானே பார்க்குறீங்க, பில்டப். அவன் சுடு தண்ணியில் கூட கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற அந்த பில்டப்பில் தான் இப்போ படம் ஓடுது. தனிக்கிற பில்டப்பில் தான். நல்ல கதைக்கெல்லாம் இங்கே இதே இல்லை. பில்டப், ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த படத்துக்கெல்லாம் விடாமுயற்சியெல்லாம் நேச்சுரலாகவே கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கலாம். பட் பண்ணலை, ஏன் வேணான்ட்டிங்கன்னு தெரில. ஆனால் பில்டப்பே இல்லாத ஒரு படம் நம்மளை கடைசி வரைக்கும் இப்படி ஹைப்லேயே வச்சுருந்து அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசி நிமிஷம் படம் முடிகிற அந்த பேர் வர்ற வரைக்கும் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்திலே வச்சுருக்கிறதுனா மலையாள படம் தான். சாதாரண ஒரு கதையாக இருக்கும், சின்ன கதையாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு சமைச்சிக்கிட்டு இருக்கும். ஜன்னல் எட்டி பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு காடு மாதிரி இருக்கும், அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்து வீடு இருக்கும். ஆனால் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ட்விஸ்ட்டு, கனவுலையும் கூட நம்ம யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். பயங்கரமான ஃபிலிம்ஸாக இருக்கிறாங்க, சான்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி. நான் இந்த மாதிரி நினைக்கல, இது ஏன் சும்மா ஒரு இதுக்கோ எடுத்திருக்கான் இல்லை சும்மா அந்த சீரீஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கனால ஓகே திருஷ்யம் 3 எடுத்திருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் ஒரு 20-30 மினிட்ஸில் எப்படி அதை கொண்டு வந்து ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணானுங்க, அவ்வளோ டீட்டெயில்டு ஒர்க்கு, வேறு லெவல், செம்மையாக இருக்குது, சான்ஸ் இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு மூவி தமிழில் இவ்வளோ இன்டீட்டெயிலான ஒரு க்ரைம் ஸ்டோரி பார்க்கவே இல்லை. கடைசியாக ராட்சசன் பார்த்தேன். ராட்சசனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. மற்றபடி தமிழ் படம்லாம் இப்போ ஃபுல்லாக பில்டப் மூவிஸ் தான் போகுது. இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், கருப்பு படம் அது ஒரு ஃபுல் ஸ்கேம்,
பாவம் சூர்யா நல்லா நிறைய கஷ்டப்பட்டு நடிக்கிறார். அவர் நடிச்ச நல்ல படம்லாம் யாருமே பார்க்கல. அதுக்காக இப்போ நான் என்ன போயிட்டு 100 கோடி வசூல் வர வரைக்கும் நான் படமாக பார்க்கலும், என் மனசுக்கு வந்து எது நல்லா இருக்கோ இல்லையோ அதுவும் சொல்ல முடியும். படம் வந்து வசூல் எடுக்குது இல்லை, அது வந்து அவங்கவுங்க பிரச்சனை. நம்மளை பொறுத்தவரையில் நம்ம வந்து படத்துக்கு காசு கொடுத்து பார்க்குறோம், நல்லா இருக்கா இல்லையா. என்னை பொறுத்தவரை கருப்பு வந்து நல்லாவே இல்லை, முக்கியமாக அது சூர்யா படமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. என்னது நம்ம கார்த்திக் சுப்ராஜோட. பட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பதான். பட் எனிவேஸ், தயவு செஞ்சு திருஷ்யம் படம் இன்னொரு படம் எடுங்க. எனக்கு தெரியும் எங்களை முடிக்கலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில். எனக்கு கண்டிப்பாக தெரியும் 4வது பாட்டு வரும்ன்ட்டு. 4வது பாட்டுலேயும் சும்மா ஜாலியாக இருக்கும், அவர் வந்து வீட்டில் கலந்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த கடைசி 30வது நிமிஷம் பார்க்குற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருமே நம்மளை மந்தமாகவே வச்சுருப்பாங்க. ரியலி செம மூவி, சான்ஸே இல்லை, ஃபர்ஸ்ட்டு கிளாஸ். நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது அந்த படம்?